நான் இந்த மாதிரி அரியப்புறம் செல்வராஜ் ஸ்கூல் டிரைவராக ஒரு 20-25 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதாவது நமக்கு பசங்க 4 பேர். 4 பேரில் சுந்தருங்கிறது இன்ஜினியராக இருக்கிறப்பல அவனுக்கு வயசு மூத்த பையன். நம்மளை பொறுத்த அளவுக்கு அவன் நல்லபடியாக போன கம்பெனியில் பூராமே நல்ல பேர் வாங்கி நல்லபடியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இதே போல் அந்த கம்பெனியும் போகிற கம்பெனி எந்த கம்பெனிக்காரங்களும் நல்லா இருக்கணும். இப்போ இருக்க கம்பெனி நல்ல கம்பெனி, நல்லா ஒழுங்குனா சார், நல்ல சார், அவங்க நல்லபடியாக கையில் வடிவ மாதமாக வச்சுருக்காங்க. அது மாதிரி சுந்தர் நல்லபடியாக எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் கூட சேர்ந்தவங்களுக்கும் மிக்க நன்றி. சரி, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து சுந்தர் அம்மா பேசுகிறேன். முதல்ல நான் கும்பிடுத கடவுளை தெய்வமாக நினச்சி கும்பிடுத கடவுளை வணங்கிக்கிடுதேன். அதாவது என் பையன் வந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ கஷ்டத்தை கடந்து என் பையன் இன்றைக்கி இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறது காரணம் என் பையனோட படிப்பும் தொழிலின் திறமையும் தான். என் பையன் இந்த நிலைமைக்கு வருவான்ங்கிறது நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இது இப்போ இன்றைக்கி அவார்டு வாங்க போகிறான்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு என் பையன் மூத்த பையனாக இருந்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டத்தெல்லாம் சந்தித்து என் பையன் இருக்கிறது கூட நாங்கள் வீடு இல்லாமல் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டோம். என் பையன் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து தம்பி எல்லாத்தையும் வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். என் பையன் அதை நினச்சி பொருள்படுத்தி என் பையன் உழைச்சி இன்றைக்கி இவ்வளோ முன்னேற்றத்துக்கு வந்திருக்கான். அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அவார்டு வாங்குவான் நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆண்டவன் இன்றைக்கி இந்த அருள் புரிஞ்சிருக்கான் என் பையனுக்கு. இதே மாதிரி கடைசி வரைக்கும் இந்த இதுக்கு இருந்து வேலை பார்த்து நல்ல முறையில் இருப்பான் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக என் பையன் இருப்பான். யார்கிட்டையும் அமைதியாக இருப்பான். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க முடியான். நேர்மையாக நடப்பான். அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சால் தாயாக இருந்தாலும் தப்புனாக இருந்தாலும் கண்டிப்பாக தட்டி கேட்பான். அது நல்ல எண்ணம் கொண்டவன். அவன் நல்ல எண்ணத்துக்கு கடவுளை அவனை நல்லா வைப்பார். நிச்சயமாக நல்லா வைப்பார். இந்த நம்பிக்கை எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. தம்பியோட 3 பேரையும் நல்ல முறையில் பார்த்து நல்ல முறையில் படிக்க வச்சுருக்கான். அவன் எண்ணம் வந்து நல்ல எண்ணம், நல்லபடியாக இருக்கணும். இதை தான் நாங்கள் ஆண்டவங்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் பார்க்க கம்பெனிக்கும் அவன் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக வைப்பான். நம்பிக்கையோடு இருக்கும். சார் அம்மா சொல்கிறேன்டா, நல்லபடியாக இதே மாதிரி தொழில் பார்த்து நல்லபடியாக முன்னேறி வரணும். எனக்கு ரொம்ப ஆசை. இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? வணக்கம், நான் சுந்தர் தம்பி பேசுகிறேன். எங்கள் அண்ணன் முன்னாலெலாம் சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் எப்போவும் வீட்டில் தான் இருக்க மாதிரி இருப்பான். வேலைக்கு போய்ட்டு வந்தாலும் வீட்டில் இருப்பான். ஆனால் இப்போ வேலைக்கு அவன் போயிட்டு எப்போ வாரான் எப்போ போகிறாங்கிறது தெரியல. அந்தளவுக்கு கடினமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கடின வேலைக்கு தான் அவனுக்கு இந்த பரிசு கிடச்சிருக்கு. எங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் அவன் மேன்மேலும் நிறைய அவார்டு வாங்கி கம்பெனி நிறைய பெருமை சேர்க்கணும்னு நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம். 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம். ஹாய் ஜேஎன்ஏ ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் சுந்தர், அவங்களோட ஒய்ஃப். அவங்களுக்கு இந்த இயர் வந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் அவார்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த அவார்டு வாங்குறாங்க. அவங்க எப்போவுமே ஒர்க் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. எப்போவுமே வீட்டில் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஒர்க்குக்கு தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால் சண்டை கூட நிறைய வந்திருக்கு. அதை சொல்லுவாங்க, ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லீவ் எடுக்கன்னா கூட எடுக்க மாட்டாங்க. சடனாக எதுக்கும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது செக்கப்புக்கு கூட பர்மிஷன் தான் போடுவாங்க தவிர லீவ் எடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சின்சியராக இருப்பாங்க ஒர்க்கில். இந்த டைம் அவார்டு கிடச்சிருக்கிறது அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடச்ச அவார்டை தான் இதை நான் பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து 5 வருஷமாக பேபி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். பர்சனலாகவும் சரி ஃபேமிலி வைஸும் ரொம்ப இது பண்ணோம். ஆனால் நம்ம யார்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணதில்லை. பட் இப்போ வந்து நம்ம பையன் பிறந்து ஒரு 40 days அதுக்குள்ளே உங்களுக்கு இப்படி ஒரு அவார்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. கங்க்ராட்ஸ். இதுக்கப்புறம் நான் எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறேன். இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. ஆல் தி பெஸ்ட். இனி வாழும் அத்தனை நாளும் மினுக்கும் மினுக்கும் வானம்
பெரியவன் நான் சிறியவன் தான் உலகின் பார்வையிலே. பெரியவன் நான் பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. மெதுவா மெதுவா உன்னை நான் அழைக்க. வணக்கம், என் பேர் பாஸ்கர், சுந்தரோட ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 28 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கோம். நாங்கள் ஒரே ஹாஸ்பிட்டலாக பிறந்தோம், மேரி ஹாஸ்பிட்டல். சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவன் இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு அவார்டு கொடுக்குறதா எனக்கு தகவல் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, அவனோட வேலை ரொம்ப டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுவான். அவனுக்கு ஒரு வேலையில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா அது கண்டிப்பாக அதை மறுபடி பண்ண சொல்லுவானே தவிர அது போதும் அடுத்த வேலைக்கு போகும் அடுத்த கட்டத்து வேலையை முடிக்கணும்னு நினைக்க மாட்டான். அப்போது நான் ஒர்க் பண்ணுறது ஃபைனான்ஸ் ஃபீல்டு. அப்போ நான் இந்த வேலையில் அவன்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம்னா, நம்ம வேலை 100% இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அவன்கிட்ட ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா டைம் மிஸ் பண்ணுவேன்னா என்ன சொல்கிறதுனா, ஃபேமிலியை தாண்டி எனக்காக எதனாலும் படுவோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஃப்ரெண்டுங்கிறதுனால நாங்கள் ரொம்ப டீப்பாக இருப்போம். அவனுக்கு ஒரு கஷ்டம்னா என்கிட்ட ஷேர் பண்ணுவான், எனக்கு ஒரு கஷ்டம்னா ஷேர் பண்ணுவேன் அவன்கிட்ட. ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், பெஸ்ட்டு சோல்னு சொல்லலாம். ஸோ இந்த அவார்டில் நான் கண் கலங்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தில் இருந்தேன். எனக்கு கண் கலங்கிட்டு எனக்கே கொஞ்சம் ஒரு எமோஷனாக இருக்குது. ஒரு பெஸ்ட் விஷஸ் பண்ணுறேன் அவனுக்கு. இந்த அவார்டு வந்து இதோட ஸ்டாப் ஆகக்கூடாது, மென்மேலும் வளரணும். அவனோட பணி சிறக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்து. ஒருத்தன் கல்ச்சன ஒருத்தன் கல்லண